மீலாதே ஃபஹீம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உயிரின மேலான முர்ஷித் நாயகத்தினுடைய பிறந்த நாள். இந்த நாள் அவனியில் ஒரு அற்புதம் நிகழ்ந்து அடியார்களுடைய மனதில் ஆன்மீக பிரவாகம் எடுப்பதற்காக அல்லாஹ் நாடிய ஒரு உதய திருநாள். இந்த நாள் நாம் முர்ஷிதினுடைய அன்பை நாம் உயிரோட்டம் செய்வதற்காக வருடா வருடம் நாம் இந்த விழாவை ஏற்பாடு செய்வது வழக்கம். வாழ்வில் முதன்முறையாக இந்த விழா புனிதமிகு ரமலானினுடைய அந்த இரவிலே வந்திருப்பதன் காரணத்தினாலே புண்ணியங்கள் நிறைந்த இந்த புனிதமான இரவிலே இந்த விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுவும் எந்த தருணத்தில் என்றால் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான ஒரு வேளை. இந்த வேளை இஃப்தாரினுடைய வேளை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஃபரஹத்தான், இரண்டு சந்தோஷங்கள், இரண்டு அற்புதமான நிலைகள், நேரங்கள். யாருக்கு என்று சொன்னால் ஒரு நோன்பாளிக்கு. ஃபரஹத்தான் லிஸாயிம், ஒரு நோன்பாளிக்கு இரண்டு வேளைகள். ஒன்று ஃபரஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி, தன்னுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு வேளை. ஒரு மனிதன், ஒரு அடியான் தன்னுடைய ரப்புல் அலா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நேசனை, தன்னுடைய படைப்பாளியை, படைத்தவனை சந்திக்கிற வேலை இருக்கிறதே, அது ஒரு மனிதனுக்கு மிக உயர்ந்த வேலை. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பிரிகின்ற தருவாயிலே அந்த மரணத்தினுடைய மடியிலே இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட ரஃபீக்குல் அலா, ரஃபீக்குல் அலா என்று சொல்லிய வண்ணமாக இருந்தார்களா? ரஃபீக்குல் அலா என்று சொன்னால் உயர்ந்த நண்பன். நான் என்னுடைய உயர்ந்த நண்பனை நான் சந்திக்க செல்கிறேன் என்று அல்லாஹ்வை தன்னுடைய உயர்ந்த நண்பனாக பெருமானார் காட்டினார்கள். எனவே ஒரு அடியானுக்கு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சந்தோஷம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய நாயனை, தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கின்ற நேரம். இன்னொரு நேரம் இருக்கிறது, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஃபித்ரி சௌமிஹி, அவன் தன்னுடைய அந்த நோன்பை, அல்லாஹ்விற்காக வைத்த நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்பை அவன் திறக்கலை, அவன் அந்த நோன்பை இஃப்தார் செய்கின்ற வேலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மிக உன்னதமான அந்த நிலை பொருந்திய இந்த நேரத்தில் நாம் நம்முடைய உயிரின மேலான முர்ஷித் நாயகத்தினுடைய அந்த அவதரித்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நேரங்களும் காலங்களும் சுருக்கமாக இருப்பதன் காரணத்தினாலே இந்த வேளையிலே இமாமுனா ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பைத்தை, ஒரு கவிதையை இந்த சுபஹான பொழுதிலே தருகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஹுப்புன் நபிய்ய அலல் இன்சானி முஃதரதுன், தன்னுடைய நபியை நேசிப்பது ஒரு இன்சானுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு முர்ஷிதை நேசிப்பது ஒரு முரீதினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே ஒரு பரக்கத்திற்காக அந்த அடியை, அந்த பைத்தை படித்ததற்கு பின்னால் நம்முடைய உலகுருக முர்ஷிதினுடைய நீண்ட ஆயுளுக்காக, சரீர சுபத்திற்காக புனிதமிகு இந்த சலாமை நாம் இங்கே ஓதுவோம். இந்த நேரத்தில் இந்த புனிதமிகு இந்த ஹுப்புன் நபி அலல் இன்சானி என்கிற அந்த பாடலை நாம் எல்லோரும் இங்கே படைக்கிறோம். people
ولا سعيد وسعد طلحة والزبير والنعيم وابن عوف حنان الرحمن ركن سريعة والعلم منتخب والبيت لا يستمي إلا بالأدان سعت مناقبهم للناس كلهم ما بين علم وحكم وتبيان لا يستطيع العداء منهم محاربة ولو رغبهم من الأبطال والشجعان فهم صحابة خير بالخلق خصهم رب العباد بجنة ورضوان فمن أحبهم قد نال منزلة عند الإله وجازه بإحسان عليه من سلام بالله يطيبه بعد الصلاة على مبعوث رحمن محمد وسرى به وصحبه ومناحة الغروب أوراق الثاني مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين. تم المولد الشريف مولد المصطفى المجتبى الرؤوف المنيب آمين. صلى الله عليه وآله وصحبه وسلم. جعلنا الله وإياكم من نستوجب شفاعته ويرتجي به من الله رحمته ورأفته. والحمد لله رب العالمين. اللهم بحرمة هذا النبي الكريم وآله وأصحابه الصالحين أجل الكريم اجعلنا من خيار أمته واسترنا بذيل حرمته واحشرنا غدا في زمرته واستعمل ألسنتنا بمدحه ونصرته وأحينا مستمسكين بطاعته وأمتنا على سنته وجماعته. اللهم ادخلنا معه الجنة فإنه هو لمن يدخلها وأنزلنا معه في قصورها فإنه هو لمن ينزلها ورحمنا به ومستشفي به الخلائق فترحمها. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم فاحفظ علينا ببركته لباس العز والتكريم واسكننا بجمال بدار النعيم ونعمنا في الجنة بنعيم المقيم. اللهم إنا نسألك بجاه النبي المصطفى وعلى آل الصدق والوفاء أن كن لنا معينا ومسعفا وبرفعنا الجنة ورفا وارزقنا بالجاه عندك قبوله وعزه وشرفا. اللهم إنا نتوسل إليك بنبيك المختار